வணக்கம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பஜாஜ் பிளாட்டினா வண்டி. கம்ப்ளைண்ட் வந்து கரண்ட் வரல அப்படிங்கிறது. நம்ம இருக்கிறது ரூரல் ரெட் ஹில்ஸ், சென்னை ரெட் ஹில்ஸ்லேருந்து உள்ளே இருக்கோம் ரூரல். இங்கே எதுவும் பொருள் கிடைக்கல. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், கையில் இருக்கக்கூடிய உள்ளே செக் பண்ணோம், இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஒயர் செக் பண்ணோம். வழக்கமாக இன்ஜின்லேருந்து இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டார்டிங் காயில் லைன் வரும், இந்த ரெட் கலரில் வருது. ஒயிட் கலரில் பிக்கப் காயில் கிராங்க் பொசிஷன் சென்சாரில் வரக்கூடிய லைன் வரும். பிளாக் வந்து எர்த் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியுடைய சீடியை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். என்ன பண்ணியிருக்கோம்னா 2 ஸ்ட்ரோக் என்ஜின் பழைய சூப்பர் எக்ஸலுடைய ஒரு காயில் போட்டிருக்கோம். இந்த பழைய சூப்பர் எக்ஸல் காயிலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஒயர் தான் வரும். 2 ரெட் கலர் ஒயர் வரும், ஒரு ஒயிட் ஒயர் வரும், அதே போல் ஒரு பிளாக் ஒயர் வரும். இந்த பிளாக் ஒயரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்ஜின்லேருந்து வரக்கூடிய பிளாக் வித் எல்லோ எர்த்தில் கனெக்ட் பண்ணிட்டோம். ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா என்ஜின்லேருந்து வரக்கூடிய ரெட் ஒயர் இந்த வருது, அதை ஒரு ரெட் ஒயரில் கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஒயிட்டு வித் ரெட்டு கிராங்க் பொசிஷன் சென்சார் பிக்கப் காயில் ஒயரை இந்த எக்ஸல் சூப்பருடைய ஒயிட் கலர் ஒயரில் கொடுத்துட்றோம். பார்த்தீங்கன்னா தெரியும், டேப் அடிச்சிருக்கோம், ஒயிட் கலர் ஒயரில் கொடுத்துருக்கோம். அவ்வளோதான் 3 ஒயர். 4வது ஒயர் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்தாச்சு. 4வது ஒயர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் வரும். இதை எங்கே எடுத்து போயிருக்கோம்னா இந்த சிடி காயிலில் வரக்கூடிய கட் ஆஃப் ஒயர், பிளாக் கலரில் ஒயிட் கோடு போட்ட ஒயர், அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் வண்டி ஆஃப் பண்ணுறதுக்காக. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம், பார்க்கலாம். இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது வண்டியில் இப்போ நம்ம மார்க் பண்ணி காட்டக்கூடிய அந்த ஹச்டி காயில்னு சொல்லக்கூடிய காயிலை நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அதனுடைய ஒயரை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதை நீங்கள் அவுத்து அப்படியே விட்டுடலாம், அதில் லைன் வராது. இப்போ நம்ம புதுசாக போட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸல் சூப்பருடைய காயிலில் தான் கரண்ட் வரும். அதை எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ப்ளக் ஒயருக்கு மாட்டிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. மிஸ்ஸிங் ஸ்டார்டிங் கேபிள் எதுவுமே இல்லை. கீ கனெக்ஷன் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் ஆஃப். தேவைப்படுறவங்க காயில் கிடைக்கல அப்படின்னா ஏறக்குறைய இந்த காயில் பார்த்தா ஒரு 500-600 வரும். உங்களுக்கு இது ஒரு 350 ரூபா தான் வரும். சில பேருக்கு டவுட் வரலாம், ஓடுமா லைஃப் வருமானு. ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், ஓடும், பிரச்சனை இருக்காது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க.